காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 8 டே 1 ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா மார்னிங் எழுந்திரிச்சு வந்தால் உடனே அவங்களுக்கு என்ன சாங்குனா எங்கள் ஏரியா உள்ளே வராதான் சாங்கு. பார்க்கறதுக்கு ஃபன்னாக கண்டு நல்லா போச்சு. அவங்க டான்ஸும் நல்லா ஆடினாங்க. எல்லாருமே டக்குன்னு எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. டக்குன்னு எழுந்திரிச்சு வந்துட்டு எல்லோரும் அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இவங்க குரூப் ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு டீம். சரி, ஆண்கள் தனி பெண்கள் தனிங்கிறது வீடு பிரித்தாச்சு. வீடை பிரித்த உடனே ஆண்கள் இந்த வீடு பெண்கள் இந்த வீடும் பிரிச்சுட்டாங்க. அதில் இவங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து இப்போ சமையல் செய்கிறதுக்கு வரணும்னா அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடணும். அதை என்ன கண்டிஷனாக போடணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்ன மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் போட சொன்னாங்க. அழகாக 2 பேர் டீமும் இவங்க ஒரு டீமுக்கு இவங்க ஒரு 4 கண்டிஷன் இவங்க ஒரு 4 கண்டிஷன் போட்டாங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அந்த கண்டிஷன் போட்டது இவங்களுக்கு வந்து சாதகமாக எதுவும் இல்லை பெண்களுக்கு, ஆனால் ஆண்களுக்கு சாதகமாக நிறையா இருந்தது. சமையல்லாம் நம்ம சைடில் இருந்தனால அதுக்கு தனியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நிறையா பேசியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இன்றைக்கி எவிக்ஷன் சொல்லிட்டாங்க. திடீர்னு ஷாக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் இப்படி நடந்தே கிடையாது. 24 மணி நேரத்தில் ஒருத்தர் எவிக்ஷனுங்கிறது மிகப்பெரிய ஷாக்கு. இல்லை என்னென்னா ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற கண்டஸ்டண்ட்டை ஒருத்தர் தேர்வு செஞ்சு நீங்களே சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. இதனால் என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் வந்து சஞ்சனா அப்படிங்கிற அந்த பொண்ணு மகாராஜா படத்தில் நடிச்சிருந்த அந்த பொண்ணை வந்து நாமினேட் பண்ணாங்க. ரொம்ப வருந்தத்தக்கூடியதாக இருந்தது. ஏன்னா 24 மணி நேரத்தில் ஒருத்தரோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, எப்படி ஒரு ஃபிசிக்கல் டாஸ் வந்து எப்படி ஆடுறாங்க, ப்ளஸ் வந்து அவங்க எப்படி அடுத்தடுத்து இது மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது 24 மணி நேரத்தில். அந்த மூவிங்கே இல்லாத டைமில் அவங்களுக்கு எவிக்ஷனும் போது ரொம்ப சங்கடமாக இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு விஜய் சேதுபதி அண்ணா வந்து எப்பவுமே ரெகுலராக எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒரு 8 சிம்பிள் லோகோ கொடுத்துருந்தாரு. அந்த வெற்றிக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அதை போட்டு உடைங்கன்னு சொல்லி அந்த முன்னாடி வந்து உடச்சிட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் வச்சாங்க. என்ன டாஸ்க்குனா கயிறு இசை நாற்காலி மாதிரி டாஸ்க்கு. இவங்க வந்து ஆப்போசிட்டில் 10 இருக்கும். அதை குறைச்சிட்டே வரணும். குறைச்சே வந்து யார் கடைசியாக வின் பண்ணாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ரவீந்திரன் வெளியே போயிட்டார். அதுக்கு அடுத்த ரவுண்டில் ஒவ்வொருத்தராக ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கடைசியாக ஒரு சேர், ஆண்களுக்கு ஒரு சேர் பெண்கள் அணிக்கு ஒரு சேர் இருக்கும். அந்த ஆப்போசிட்லேருந்து இவங்க டேக்கிள் பண்ணலாம். ஆனால் வந்து ஃபோர்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல நின்றுட்டோம்னா அந்த இடத்துல நிற்கணும், எக்ஸ்ட்ரா வந்து போகக்கூடாது. அது ஒரு இது இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி அந்த இடத்த எப்படி யூஸ்ஃபுல் பண்ணணுமோ அதையும் யூஸ்ஃபுல் பண்ணி கரெக்டாக ஹேண்டில் பண்ணி தர்ஷிகாவிங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பெண்கள் தான் கேப்டனாக வந்து ஆயிருக்காங்க. அந்த கேப்டன் போட்டியும் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. எப்படி இது பண்ணணும், அவங்க எப்படி ஹேண்ட் பண்ணாங்கன்னா அதை எப்படி அவங்க தடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து நாமினேஷன் என்னென்னா ஒருத்தருக்கு 2 பேர் நாமினேஷன் பண்ணுறது தான் டாஸ்க்கு. அது தெரியும் ஆல்ரெடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நாமினேஷன் ஆனது பார்த்திங்கன்னா முத்துக்குமார் எல்லோரும் வந்து 2 பேர்த்துக்கு மெயினாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா முத்துக்குமார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லீனு, ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு அவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு அவர், அப்புறம் அருண் சொல்லிட்டு அவர், அப்புறம் முத்து அவர், அப்புறம் சௌந்தர்யா மற்றும் ரஞ்சித் இவங்கெல்லாம் தான் நாமினேட் ஆகியிருந்தாங்க. இந்த வாரம் எவிக்ஷன் இல்லைங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ இடையிலே ஒரு எவிக்ஷன் பண்ணதுனால ஃபஸ்ட் வீக் எவிக்ஷன் வந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் நல்லா ஃபேக்டாகவும் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு மேபி இது வந்து நீ போக போக ஆட்டம் மாறும்போது எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி போகிறாங்கிறது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேபி நல்லாயிருக்கு. கேமும் நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.